வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 29 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் நல்ல மழை பொழிந்திருக்கு சில இடங்கள்ல. அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் ஆலப்புத்தூர் 72 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 7 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் வேலூர் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே லேசான மழை, கிருஷ்ணகிரி தருமபுரிலையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தோட சில பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு. அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்ட எல்லையோர பகுதிகளில் பாளையம் 26 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. புதுக்கோட்டை கரூர் மாவட்ட எல்லையோர வடக்கு திண்டுக்கல் மாவட்ட பகுதி 27 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. கொடைக்கானல் மலைப்பகுதி கொடைக்கானல் பூண்டி 4 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. கொடைக்கானல் பெருமாள் மலை 3 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் 44 மில்லிமீட்டர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டப்படாரம் 3 சென்டிமீட்டர் 32 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. கீழ்த்தட்டப்பறை 22 மில்லிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம். அதே போல் வாகைக்குளம் 23 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கனமழை பொழிந்திருக்கு. மயிலார் 19 மில்லிமீட்டர், பேச்சிப்பாறை 17 மில்லிமீட்டர், கீரிப்பாறை 17 மில்லிமீட்டர், ஏழு தேசம் 17 மில்லிமீட்டர், பாலூர் 30 மில்லிமீட்டர், செருகோல் 18 மில்லிமீட்டர், குளச்சல் 58 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. இப்போ குளச்சல் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கு குளச்சல்ல மட்டும். அதாவது கன்னியாகுமரிக்கும் கொல்லங்கோடுக்கும் அந்த திருவனந்தபுரத்துக்கும் தெற்கே உள்ள கோவளம், விழிஞம், பூவார் இந்த பகுதியில் மட்டும் தென்மேற்கு பருவமழை லேசாக டச் ஆகிருக்கு, தொடங்கியிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முழுமையாக தொடங்கினாதான் கேரளா முழுவதும். அடுத்து கல்லுக்கூடம் 5 சென்டிமீட்டர் 49 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. குருத்தங்கோடு 30 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. அதே போல் பல இடங்களில் நல்ல மழை. நாகர்கோவிலில் 24 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. தர்மாபுரம் 28 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. தோவாளை 23 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. சுசீந்திரம் 29 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. இப்படி கன்னியாகுமரி மாவட்டத்திலையும், தூத்துக்குடி மாவட்டம் ஒரு சில இடங்கள்லையும், விருதுநகர் மாவட்டம் ஒரு இடங்கள்லையும், திண்டுக்கல் மாவட்டத்தோட கரூர் மாவட்ட எல்லையோரத்தில் ஒரு இடங்கள்லையும், கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலையும், அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் மற்றும் வேலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்லையும், நீலகிரி மாவட்டத்திலையும் மழை. சரி, இப்போது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா இரவு 11 மணி வரைக்கும் கைபேசிகள் வந்து கொண்டே இருந்துச்சு. என்ன எல்லாருக்குன்னா ஒரே பதட்டம், பீதி, அச்சம். நேற்றைக்கு பல்வேறு ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி, பெரும்பாலான செய்தி பார்த்தீங்கன்னா சூப்பர் எல்னினோ, அனல் காற்று, மழை பெய்யாது, அணை நிரம்பாது, இப்படியே தகவல். அணை நிரம்பாது என்றும், சூப்பர் எல்னினோ வந்திருக்கிறதுன்னும், மழையே பெய்யாதுன்னும், வறட்சி ஏற்பட போகிறதுன்னும். இதில் 2026 விட 2027 உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய இதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. நேற்றைக்கு பல ஊடகங்களில் இந்த சூப்பர் எல்னினோ, நல்லா புரிஞ்சுக்கிங்க, சூப்பர் எல்னினோவோ அடுத்த வருஷம் தான் வரப்போகுது. சூப்பர் எல்னினோ வருவதற்கான வாய்ப்பில்லை, எல்னினோ வருவதுதான் வாய்ப்பு இருக்குது. சரி, சூப்பர் எல்னினோ வந்தாலும் இந்த ஆண்டு மழை பொழிவில் பற்றாக்குறை இல்லை. அடுத்த வருஷத்துக்கு மழை பொழிவும் அடுத்த வருஷமும் சாதகம் தான் இருக்குது. தயவு செய்து குழப்பிக்காதீங்க. ஒன்று சொல்கிறோம், பருவமழை தொடங்குவதில் தாமதம் ஏற்படலாம்னு நம்ம நீண்ட கால அறிக்கையில் சொல்கிறோம். ஒரு காற்று சுழற்சி உருவாகும். காற்று சுழற்சி நெருங்கி வந்தால் அது மாத இறுதியிலேயே பருவமழையை தொடக்கிறோம். அந்த சிஸ்டம் தொலைவில் இருந்து தாமதமாக அடுத்த சிஸ்டம் தான் பருவமழை தொடங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி சொல்லி 4ஆம் தேதி 3ஆம் தேதின்னு சொன்னோம். அதை தான் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் நேற்றைக்கு சொல்லியிருக்காங்க. தெரியுதா, புரியுதுங்களா? 3ஆம் தேதி பருவமழை தொடங்கலாம், 4ஆம் தேதி கேரளாவில் தீவிரமடையும், அப்படியே அடுத்தடுத்த நாட்களில் தீவிரமடையும். நல்ல ஃபோர்ஸான மழையெல்லாம் ஜூலை இறுதி வரைக்கும் வலுவாக இருக்குது. ஆகஸ்ட்ல எல்லாம் இன்னும் வலுவாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம்.
தொடங்குவது தாமதம் ஏற்பட்டாலும் மழை பொழிவில் பற்றாக்குறை இருக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. தயவுசெய்து போட்டு குழப்பிக்க வேண்டாம். முதல்ல வெப்பசலன இடிமழை பொழிவு இப்பொழுது பெய்து கொண்டிருப்பது இன்றைக்கு எங்கன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது நாளைக்கு எங்கே, அடுத்தடுத்த நாட்டுக்கு எங்கே, பருவமழை எப்படி, இவையெல்லாம் இதில் நல்ல விரிவாக சொல்கிறேன். நல்லா கவனிச்சிங்க. குழப்பிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேரளாவோட கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒட்டிய பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்குங்க. ஆனால் அந்த இடத்துல மட்டும்தான் தொடங்கியிருக்கு. கன்னியாகுமரி முனை, கொள்ளங்கோடு, அந்த குளச்சல், தேங்காய்பட்டினம், அப்படியே பார்த்தீங்கன்னா விழிங்கம், பூவாறு, கோவளத்துக்கு தெற்கே இந்த இடத்துல மட்டும் இருக்குது, தொடங்கியிருக்கு. குமரிக்கடலில் தொடங்கிடுச்சு. அரபிக்கடலோட தெற்கு பகுதியில் லட்சத்தீவிற்கு தெற்கே தொடங்கியிருக்கு மாலத்தீவுலாம். இது வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும், அதுக்கு முன்னாடி ஆங்காங்கே பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழை பிடிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கு மாலை வெப்பச்சலன மழை எங்கே பெய்யுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர எல்லையோரம் திருப்பத்தூர் மதியமே தொடங்கும், இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக ஒரு 3:30-4 மணிக்கு தொடங்கும். திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, மறுபடியும் திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி உள்ளிட்ட பகுதிகள், திருவண்ணாமலை, இந்த பகுதிகளுக்கு இன்றைக்கு மாலை மழைப்பொழிவு தொடங்கும். பிறகு அது அந்த மழைப்பொழிவு அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரி, நல்லா புரிஞ்சுங்க, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்திற்கும் பெங்களூருக்கும், அப்படியே சேலம் மாவட்டத்தோட மேட்டூர், கொளத்தூர் பகுதிக்கும், அடுத்தது நாமக்கல், ஈரோடு மாவட்ட பகுதிக்கும் இன்றைக்கு மழை உறுதியாக இருக்குது. கோயம்புத்தூருக்கே வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதிக்கும் 100% உறுதியாகவே இருக்குது. மேட்டுப்பாளையம் பகுதி, திருப்பூர் மாவட்டம் அவினாசி, திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் நீலகிரிக்கும் வாய்ப்பு உறுதியாக இருக்குது. தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கும். சரி, 30ஆம் தேதி நாளை நம்ம ஏற்கனவே சொன்னதான், 30ஆம் தேதி மழை சென்னையை நெருங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக நாளைய மழை, மாலை இரவு மழை ஆந்திர, கர்நாடக எல்லையோர மற்றும் வடகடலோர மாவட்டங்களின் திருவள்ளூர், சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. உருவாக இடம் திருவள்ளூரில் உருவாகும். 2 நாட்களுக்கு முன்பு உருவானது போல திருவள்ளூர் மாவட்டத்தோட திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை பகுதியில் உருவாகி அப்படியே காஞ்சிபுரத்துக்கு வரும். சென்னைக்கும் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளை 30ஆம் தேதி கண்டிப்பாக திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அப்படியே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கடலோரெல்லாம் உள்ள கண்டிப்பாக, அப்படியே திருச்சி வடக்கு, பெரம்பலூர், கடலூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் வடக்கு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கு உறுதி. கோயம்புத்தூர் மாநகருக்கும் வாய்ப்பு இருக்கு நாளைக்கு. புரியுதுங்களா? தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள், தென் மாவட்டங்களுக்கு இப்போ உள்ள ஒரு சில இடங்கள். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும். அப்போ அது தென் மாவட்டங்களையும் ஆங்காங்கே கிடைக்கும். டெல்டாவுக்கு நெருக்கமாக வரும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட தஞ்சாவூர் மாவட்டம், பூதலூர், திருக்காட்டுப்பள்ளி வரைக்கும் மழை பொழிவை கொடுத்து, அதே போல் அது 31ஆம் தேதி வரும். டெல்டாவும் கடலோரத்தை நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. தெற்கு காற்றோட வேகத்தை பொறுத்து திரும்ப ஆனால் கடலோரத்துக்கு நெருங்குவதற்கு கூடுதல் வாய்ப்பு 31ஆம் தேதிக்கு மேலே அமைகிறது. புரியுதுங்களா? ஆனால் பெருசாக கொட்டி திருத்துறாது. 31ஆம் தேதி விட 1ஆம் தேதி கூடுதல் வாய்ப்பு. 31 விட 1ஆம் தேதி கூடுதல். 2ஆம் தேதி 1ஆம் தேதி கண்டிப்பாக சென்னை கட்டிடும். 1ஆம் தேதி சென்னை கட்டிடும். ஜூன் 1 சென்னை கட்டும். ஜூன் வெப்பம் கண்டிப்பாக குறையும். ஜூன் 1 வெப்பம் குறையும். ஜூன் 1 விட 2ஆம் தேதி இன்னும் வெப்பம் குறையும். ஏனென்றால் ஜூன் 1ஆம் தேதி இரவு மழை பொழிவை கொடுக்கும். தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், பாலக்காட்டு, கணவாய் பகுதிகளுக்கெல்லாம் 31 அல்லது 31 அல்லது 1ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே மழை பொழிவு தொடங்கும். ஒதுக்கி 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 ஆங்காங்கே மழை பொழிவை தொடங்கும். 3ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பாக மாறும். 3ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பாக மாறும். அது டெல்டாவிற்கு 3ஆம் தேதி எட்டிடும். கண்டிப்பாக 3ஆம் தேதி எட்டிடும். கடலோர மாவட்டங்களுக்கும் 3ஆம் தேதி வாய்ப்பு இருக்குது. ஒதுக்கி ஒதுக்கி தான் 3ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்குது கேரளாவில். அதாவது ஏற்கனவே கொல்லங்கோடு, விழிங்கம், பூவாரில் தொடங்கி இருக்கு. இது படிப்படியாக ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் காற்று சுழற்சி நெருங்கி வந்து 3ஆம் தேதி தென்மேற்கு பருவமழையை தொடங்கி வலுவான தென்மேற்கு பருவமழையும் அதிலிருந்து வரக்கூடிய காற்றும் தமிழ்நாட்டை குளிர்விக்கும். தமிழ்நாட்டிலே 3ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலன இடிமழை பொழிவு. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை, மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன மழை முதல்ல 2ஆம் தேதி 3ஆம் தேதி இருக்கும். அப்புறம் 4ஆம் தேதி சாரலாக மாறும். தமிழ்நாட்டில் மேற்கிலிருந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவ காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு மழைப்பொழிவு.
3ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதியெல்லாம் தென்மேற்கு பருவமழை வலுத்த பலத்த மழையாக இருக்கும். தமிழ்நாட்டிலும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு இருந்து கொண்டிருக்கும். 8, 9, 10, 11, 12 படிப்படியாக நாளுக்கு நாள் தென்மேற்கு பருவமழை வலுப்பெறும். ஒன்னே ஒன்று புரிஞ்சுங்க, உங்களுக்கு இன்னும் மழை தொடங்குமா தொடங்காதா அப்படிங்க கேட்குறீங்க. 31ஆம் தேதிக்கு மேலே தான் கொஞ்சம் பரவலாகும். 1ஆம் தேதிக்கு மேலே தான் பரவலாகும். 2ஆம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பரவலாகும். ஒதுக்குதல் கொஞ்சம் குறையும். 3ஆம் தேதிக்கு மேலே மேலும் பரவலாகும். இருந்தாலும் ஒதுக்குதல் குறையும். அப்படியே படிப்படியாக அடுத்த வாரம் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் நல்ல மழை பொழிவாக அனைத்து மாவட்டம் கிடைக்கணும். தென்மேற்கு பருவமழையும் தொடங்கிடும். சரி, தென்மேற்கு பருவமழை உண்மையே பெய்யுமா பெய்யாத சார்? எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சார். சொல்லுங்கள் சார், உங்களுடைய திறந்த மனதோடு சொல்லுங்கள். நான் திறந்த இன்னைக்கு சொல்லலை, ஜனவரியிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். தயவுசெய்து சூப்பர் இல்லைன்னா குறித்த வார்த்தையை நீங்கள் மனதில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரே வார்த்தையில் சொல்கிறேன் கேளுங்க. பசிபிக் பெருங்கடல் வெப்பம் உயரவே இல்லை. இன்னும் ஆசியா பக்கம் தான் வெப்பம் உயர்ந்திருக்கு. அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்திருந்தாலும் நீரோட்டம் மத்திய பசிபிக் பெருங்கடலுக்கு கடத்திட்டு இருக்கு. ஆக நீரோட்டம் இப்படி இருக்கு. எல்னினோ உருவாகுதுன்னு சொல்றாங்க. உருவானாலும் இந்த வருட இறுதியில் தான் உருவாகும். அடுத்த வருஷம் தான் வலுவான எல்னினோன்னு சொல்றாங்க. ஓகே, எல்னினோவே உருவானாலும் இப்போ உருவாக போறதில்லை, அடுத்த வருஷம் தான். சரி, அடுத்த வருஷம் மழை பற்றாக்குறை ஏற்படுமா? இல்லை, அதையும் நான் புரிஞ்சுங்க. வங்கக்கடல், அரபிக்கடல், குமரிக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், தென் அரைக்கோள அதாவது தெற்கு இந்திய பெருங்கடல் வெப்பம் அதிகமாக இருக்கு. 30, 31 டிகிரிங்க. ஓமன் வளைகுடாமும் 30 டிகிரி, கொல்கத்தாவும் 30, 31 டிகிரி ஆயிடுச்சு. அந்தமான் 30, 31, சோமாலியாவும் 30, 31, சில இடத்துல 31, பரவலாக 30, சுமத்ரா 30, 31, சில இடங்கள்ல ஒரு சில புள்ளிகளில் 32 கூட உயர்ந்திருக்கு. நீரோட்டம் வலுவாக இருக்கு. பசிபிக் பெருங்கடலையும் 30 தான் இருக்கு ஆசியா பக்கம். நான் என்ன சொல்றேன், பசிபிக் பெருங்கடலில் சூப்பர் புயல்கள் உருவாகி ஆசியாவை தாக்கும். அதாவது சீனா மற்றும் தாய்வான், ஜப்பான், அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பிலிப்பைன்ஸ், வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், ஹாங்காங் போன்றது. அப்புறம் அதுலேருந்து தாக்கி செயலிலிருந்து வங்கக்கடலுக்கும் வடக்கு பகுதிக்கு வரும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஒடிசாவுக்கு. இதுபடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தயவுசெய்து சரி, தென்மேற்கு பருவமழை எப்படி பெய்து முதல்ல புரிஞ்சுங்க. முதல்ல அரபிக்கடலில் சிஸ்டம் உருவாகும், வங்கக்கடலில் சிஸ்டம் உருவாகும். வங்கக்கடலில் ஒடிசா கடல்வரம் உருவாகக்கூடிய சிஸ்டம் தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கும் பொழுது அரபிக்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா வழியாக கட்டுப்படுத்தி ஈர்க்கும். புரியுதுங்களா? அப்போ நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே கடல் வெப்பம் உயர்ந்திருக்கு. அப்போ கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினால அங்கே புயலே உருவாகலை. பெரிய சூப்பர் புயலே இந்த வருஷம் உருவாகலை, கடந்து வரணும். அதனால நிறைய வெப்பம் உயர்ந்திருக்கு. அப்போ வெப்பம் உயர்ந்திருந்தால் கடல்லேருந்து நீராவி வெளியாகிட்டே இருக்கும். காற்று அங்கிருந்து வரும்போது நீராவியை அள்ளி கொண்டு வரும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி அள்ளி கொண்டு வரும். கேரளா அரபிக்கடல்லையும் நீராவி அள்ளி கொண்டு வந்து கேரளா, கர்நாடகாவில், கோவா, மகாராஷ்டிராவில் நுழையும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதும். அங்கே இருக்கக்கூடிய மரங்களால் குளிர்வித்து மழை பிடிப்பி கொட்டும். புரியுதுங்களா? வட இந்திய சமவெளி பகுதியில் வேணா குறைவான மழை இருக்கலாம். கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பற்றாக்குறைக்கு வாய்ப்பில்லை. அதே போல் இன்னொரு இடம் இமயமலை ஒட்டிய பகுதியிலையும் மழை பற்றாக்குறைக்கு வாய்ப்பில்லை. வடகிழக்கு மாநிலங்கள் அபரிவிதமான மழை இருக்கு. என்ன நிறைய மலைகள், வடகிழக்கு மாநிலங்கள்னாலே மலைகளால் ஆனது தான். இறுதியில் போய் அருணாச்சல பிரதேசம், பூட்டான், அதே போல் நேபாளம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு. இந்தியாவோட இமயமலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநில பகுதிகளில் நிறைய மழைப்பொழிவை சந்திக்க போது இந்த வருஷம். தயவுசெய்து குழப்பிக்க வேண்டாம். நீராவியை நீராக மாற்ற மழையும் மரங்களும் வேண்டும். மழையும் மரங்களும் தடுக்கும். புரியுதுங்களா? சிஸ்டம் அடிக்கடி உருவாகும், சுழன்று ஈர்க்கும். தென்னரைக்கோள நீராவி கேரளாவில், கர்நாடகாவில், கோவாவில், மகாராஷ்டிராவில் ஏறும். மேற்கு தொடர்ச்சி மலை மரங்கள் குளிர்விக்கும், அணைகளை நிரப்பும். நல்ல மழை இருக்குது. தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவிற்கும் அந்த தென்மேற்கு பருவக்காற்று உள்ளே கிழக்கு காற்றை சந்திப்பு ஏற்படுத்தி மழை பொழிவை கொடுக்கும். ஆந்திர பிரதேசத்தில் செப்டம்பரில் வலுவான மழை இருக்குது. ஆகஸ்ட், செப்டம்பர். அணைகளை நிரப்பும் மழை ஜூலை. அணைகள் நிரப்பி உபரிநீர் கடலுக்கு செல்லக்கூடிய மாதம் ஆகஸ்ட். புரிஞ்சுக்குங்க, பொறுத்திருந்து பாருங்க. தயவுசெய்து குழப்பிக்காதீங்க. உலக வானிலை வல்லுநர்கள் இந்த சூப்பர் எல்லினோ தலைப்பை சொன்னதுதான் போதும். எல்லா ஊடகங்களும் சூப்பர் எல்லினோ குறித்த ஒரு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அளவில் தகவல்களை வழங்கி கொண்டே இருக்காங்க. எல்லா ஊடகங்களுமே வழங்கிட்டே இருக்காங்க. ஆகவே தயவுசெய்து குழப்பிக்க வேண்டாம், பொறுமையாக இருங்க. பருவமழை தாமதமாக தொடங்கினாலும், அதாவது 3ஆம் தேதி தொடங்கி 4, 5லிருந்து படிப்படியாக அதிகரித்து
2வது வாரம் 3வது வாரம்லாம் ரொம்ப வலுத்திருக்கும். அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. பொறுத்திருந்து பாருங்கள், பொறுமையாக இருங்கள், இணைந்தே இருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி.